வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது தவறு செய்துவிட்டேன், ஓபிஎஸ் திடீரென பரபரப்பான தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கனும் அதில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். வாங்க வீடியோக்களும் போயிடலாம். தற்பொழுது பெருமிதத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவின் முக்கிய அங்கமாக வகித்து கொண்டிருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். அதன் பிறகு தொடர்ந்து அதிமுகவில் இணைய சட்ட போராட்டங்களையும் அந்த போராட்டங்களையும் இந்த போராட்டங்களையும் என எல்லா போராட்டங்களையும் நடத்தினார். அதை அனைத்துமே தோல்வியிலேயே முடிந்து வேறு வழியே இல்லை, நம்ம திமுகவுடன் தான் சென்றாக வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்து தற்போது திமுகவிலும் தங்களுடைய ஆதரவாளர்களை முதலில் பார்த்திங்கன்னா அனுப்பி அங்கே எல்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நமக்கான விஷயமா இருக்கா அப்படின்றத போயிட்டு தலைமையிடம் பேசி இவருக்குரிய பதவி கொடுக்குற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஸோ அவரும் பார்த்திங்கன்னா திமுகவுடன் போயிட்டார். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது போயிட்டு ஒரு சில விஷயங்களையும் ஒரு சில கருத்துக்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த வகையில் வாழ்க்கையில் தான் செய்த மிகப்பெரிய தவறு தர்ம யுத்தம் தொடங்கியதுதான் என ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா வருத்தத்துடன் கூறியிருந்தார். அரசியலில் தன்னை எப்படி கட்சியிலிருந்து நீக்கலாம் என்பதில் இபிஎஸ் முழுமையாக செயல்படாத அவர் குற்றமும் சாட்டியிருக்கிறார். மேலும் அதிமுக ஆட்சியில் அமைச்சர்களாக இருந்த 9 பேரின் பதவி பறிப்பை தான் தடுத்து நிறுத்தியதனால் குறிப்பிட்ட ஓபிஎஸ் அந்த 9 பேர் இபிஎஸ்ஸுடன் சேர்ந்து தன்னை நீக்கியதாகவும் வேதனையுடன் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நேற்றைய தினம் தெரிவிச்சிருந்தார். ஸோ இவ்வளோ விஷயங்கள் அதிமுகவில் உள்கட்சி விவகாரம், உட்கட்சி பூசல்கள் என அனைத்தும் இருக்கிறது. இதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சில மாறுதல்களும் மாற்றங்களும் நடந்துகிட்ருக்கு. இதனை தடுக்கணும் அப்படின்றதுனால அதை கேட்டறப்போல் பார்த்திங்கன்னா ஒரு சில முயற்சிகளையும் கையால் நான் தவறு செய்து விட்டேன், இதுக்கப்புறம் தவறு செய்யக்கூடாதுன்றதுக்காக ஒரு சில தெளிவான முடிவுகளையும் அரசியல் புரிதல்களையும் அடுத்தடுத்து எடுக்க நான் பார்த்திங்கன்னா முயற்சிகளையும் அதற்கான பிளான்களையும் போட போகிறேன் அப்படின்றத உறுதிப்பட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்கிறார். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இதையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது ஓபிஎஸ்ஸின் இந்த திடீர் முடிவானது தமிழக அரசியல் பார்த்திங்கன்னா விவாதமாகவோ அரசியல் வட்டாரத்தில் பேசக்கூடிய பேச்சுக்களாக ஒரு பக்கம் ஒலிக்கிறது. அந்த வகைகள் தற்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அரசியல் கட்சிகளுக்கும் இது ஒரு தோதுவாகவும் ஒரு ஏற்றப்போடவும் ஒரு எடுத்துக்காட்டாகவும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தகவல் என்பது இருக்கும். இதனை பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்கள் பின்பற்றினாலும் கூட ஒரு சில இடங்களில் பின்பற்றாமல் இருக்கிறார்கள் பொதுமக்கள் என்ற அன்றாட வாழ்க்கையில். அதை பின்பற்றினால் போதுமே அனைத்தும் பார்த்திங்கன்னா கரெக்டாக தெளிவாக நடக்கும். அதை தான் பார்த்திங்கன்னா தற்போது நாங்களும் பார்த்திங்கன்னா பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழியோடு இருப்போம் அப்படின்றத சொல்லலாம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். போன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.